மக்களே, இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டு ஏது கிளம்பிட்டுன்றத அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இப்போ நல்ல ஒரு பூவு நானாக கட்டுனேன். இந்த பூவு என்ன எம்புட்டு விலைன்னு நினைக்கிறீங்க? நிறைய விலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்படிலாம் இல்லையே, 20 ரூபாதான். 20 ரூபாய்க்கு வாங்கி கட்டுனே பார்த்துக்குங்க. இன்றைக்கி பூ அந்த பூவை எப்படி வைக்க போகிறோம்ன்றதை உங்களுக்கு சொல்லி கிடப்புறேன். பூ வைக்கலாம் எங்களுக்கு தெரியாமல் கிடக்குமாக்க, உனக்கு தான் பூ வைக்க தெரியுதாக்க, அப்படிலாம் கமெண்ட் பாக்ஸில் கதறக்கூடாது. நான் வச்சு கட்டுவேன் என் மக்களுக்கு, என் சகோதரியை பார்க்குற சகோதரிகளுக்கு வச்சு கட்டுவேன். அப்போம்மா ரெடி அப்படி வைக்கணும். இப்படி வச்சு யார் கையும் எதிர்பார்க்காம எப்போ மேக்கப் போட்டாலும் சரி, யாரையும் பூ வச்சு விடுவாங்க, தலசி விடுவாங்க, சேலை கட்டி விடுவாங்க அப்படின்ட்டுலாம் கேட்க மாட்டேன். இப்படி எனக்கு தெரிஞ்ச மாடலேஷனில் பூ வச்சுருவேன். நிறைய தொங்க விட்டோம்டா, விசேஷத்துக்கு போகிறதுக்குள்ள ரொம்ப தொங்கிடும். அதனால இப்படி எப்படி நல்லா வச்சுருக்கேனா பாருங்க. நல்லா இருக்கா சார்மா? கரெக்டாக இருக்கையா? கரெக்டாக. மக்களே நீங்களும் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக வச்சுருக்கேன். நான் எப்படி இன்னெல்லாம் தெரியுதா? எங்கே போகிறேன் என்ன விஷயம்ன்றதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படி நீ விசேஷத்தையும் கிளம்பிருப்பேன். என்ன ஆமாம், வைகாசி பிறந்துச்சு. இது வைகாசி தானே, சித்திரை வைகாசி. ஆமாம் வைகாசி தான். இனிமேல் பூரா விசேஷம் தான். பூ நல்லா வச்சுக்கிட்டேன்னா இதே மாதிரி தான் நீங்களும் வைக்கணும். நம்மளாம் கை பின்னி, நம்மளாம் சலையை சீவி, நம்மளாம் சீலை கட்டி, நம்மளாம் பூ வைக்கணும். யாரையும் கூப்பிடக்கூடாது. ஓடியாங்க பூ பிடிக்க வாங்க, வைக்க வாங்க அப்படிலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்கிறீங்க. நல்லா வச்சுருக்கேன். நான் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும். ஆமாம் போயிட்டு வரவா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எங்கே வரணும்.